இது என்ன வீடியோனா, அக்கா வீட்டுக்கு வந்தோம் இல்லையா, அக்கா வீட்லேயும் ஒரு தோட்டம் வச்சுருக்கேன் அக்கா, குட்டி தோட்டம். அதை இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நானும் அக்காவும் சேர்ந்தே சொல்கிறோம். இது வந்து மணத்தக்காளி செடி. இங்கே பாருங்கள், தலை இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. சாம்பார், சட்னி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் அந்த மணத்தக்காளி கீரை. இதை இது பண்ணியிருக்கு. இதெல்லாம் சொல்லுக்கா. இது மஞ்சள் செடி, இந்த பொங்கலுக்கு வைக்கிற மஞ்சள். அதை உனிச்சு பாருங்கள்லாம் பெருசாக இருக்குது. அக்காவுக்கு பொங்கலுக்கே கனகாமரம் பூக்கண்ணு பூத்திருக்கு பாருங்கள். அது மேலே என்னென்னா பூசணி கொடி பறந்து எல்லாத்தையும் அமுக்கி வச்சுருக்கு. பூசணி பூ பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து கம்பு கன்று. ஏதோ சும்மா 4 விதையை போட்டேன், கம்பு வாங்கிட்டு வரையில் அடிப்போம்னா அதில் முளைச்சி ஒரு கன்று தான் முளைச்சிச்சு, அது கருது வந்துருக்கு. இது என்னென்னா, இந்த கம்பு வந்து கிராமத்தில் வராதுங்க. இங்கே வந்து கம்பு வராது. சோளம், கேழ்வரகு, கடலை இந்த மாதிரி தான் வரும். இது வந்து நம்ம சைடு வராத பயிர். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, நல்லா ஒத்த செடியாக இருந்தாலும் நல்லா ரஃப்பாக பெருசாக இருக்குது பாருங்கள், காய் விட்டு. அது கம்பு. அப்புறம் சொல்லு. இது கத்திரி செடி. இங்கே பூத்து இருக்கு, காயெல்லாம் காய பாருங்க, வைலட் கலரில் இருக்குது பாருங்கள். குண்டு கத்திரிக்காய் பிஞ்செல்லாம் விட்டு, இந்த பிஞ்சு விட்டு வருது பாருங்கள். குண்டு கத்திரிக்காய் பிஞ்சு இந்த அங்கிட்டால பிஞ்சு விட்டுருக்கு. இது மிளகாய் செடி. இங்கே பூ விட்டு பிஞ்செல்லாம் நிறைய காய் இருக்குது. நிறைய மிளகாய் செடி தான். இங்கே எல்லாம் மிளகாய் செடி தான். அதெல்லாம் கத்திரி கன்று, அந்த ஓரத்தில் மணத்தக்காளி கன்று, எல்லா கன்று இருக்குது. இது சுண்டக்காய் மரம் எல்லா. இந்த ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையா, அந்த மிளகா செடி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. காய் விடலை. இது பழுத்தஞ்செடி. இங்கே பாருங்கள், பழுத்தஞ்செடி இப்போ தான் வளருது இந்த மரத்தில். இனிமேலுக்கு தான் காய் நம்ம அப்போ வீட்டு வீடியோவில் போட்டோம்ல, அந்த பழுத்தஞ்செடி. இது அக்காவும் ஊனி வச்சுருக்கு. இது வந்து சுண்டக்காய் செடி. பாருங்கள், இப்போ தான் சீசன், அப்போ தான் அதெல்லாம் காய்க்கணும். இல்லை, சுண்டைக்காய் எப்போ வேணாலும் காய்க்கும். இந்த பிஞ்சு கட்டி இருக்குது பாருங்கள், பூ விட்டு இனிமேலுக்கு தான் அது காய்க்கும். இது எமிழ்ச்ச மரம். அந்த சைடு காய் இருக்குது, நான் அங்கிட்டு போய் காமிக்கிறேன். இது பப்பாளி மரம். இது வந்து அந்த கல்யாணத்தில் ஏதோ வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் எங்கள் ஊரில் எல்லாம் நடந்தால் கல்யாணத்துகளுக்கெல்லாம் செடி கொடுப்பாங்க. அதில் கொடுத்து கிராஸ் ஓட்டு. இதா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அது இது பிளாமரம் நிறைய இருக்க வீட்டில் கொடி வர. சின்ன தோட்டம் தான், ஆனால் நிறையா வச்சுருக்காக்கா. அப்புறம் பூக்க நல்லா இருக்குது, காமிக்கிறேன். இது வந்து கொத்து பசலி. இதை பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க. இந்த கர்ப்பக்காரவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் அவங்களுக்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்க இந்த கீரையை. கொத்து பசலி ஒரு கட்டு 10 ரூபா அப்படின்னு விற்பாங்க டவுன்லேயெல்லாம். இது நிறைய மல்லி இருக்குது. இந்த பிறகு கருவேப்பிலை செடி நம்ம ஊடு மாதிரி அக்கா வீட்டில் நிறைய கிடக்கு. மாதுளஞ்செடி வீட்டுக்கிட்ட ஏங்க மாதுளஞ்செடி வைக்கணும்பாங்க, நல்லதுமாங்க. அதனால் அக்கா வீட்டு ஓரத்துலேயே வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இதில் வந்து இதில் ஒரு கனகாமரம். இது வந்து டெல்லி கனகாமரம்னு சொல்கிறது, ஊசி கனகாமரம் அப்படி. இது ஒரு கலராக இருக்குங்க, நல்லா இருக்கும். அந்த பூ வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பறிச்சு வச்சா. அந்த இங்கே பாருங்கள், வெயிலை தாண்டி அப்படி வாடி அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பூவை பாருங்கள். நல்லா தான் காலையில் நம்ம வீட்டை பூத்தது. அக்கா கொடுத்த கண்ணு தான் அது அமைச்சிருக்குது. அங்கே அவ்வளவு இருக்குது நம்ம வீட்டை. மிளகாய் செடி இங்கேயும் இருக்குது. மிளகாய் செடி பூவெல்லாம் நிறைய விட்டுருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு. இது மல்லிகைப்பூ கொடி. பூ சீசன்லாம் பூத்துச்சு. இப்போ கொஞ்சம் இப்போ தான் முட்டு கட்டி, மழை பெய்யும் இல்லையா, இப்போ தான் முட்டு கட்டி, அப்போ தான் அது விட்டு விடும். இது எமிழ்ச்ச மரம். இந்த காய வகை காய் பாருங்க, அழகாக இருக்குது. இந்த பழமெல்லாம் இருக்குது. பழம் எமிழ்ச்ச மரம் அது இருக்குது. அங்கேயும் கனகாமர செடி இருக்குது. இது பன்னீர் மரங்க. இந்த பன்னீர் மரம் வந்து நல்லா மணக்கும், வாசமாக இருக்கும், நீல பூவாக இருக்கும். இப்போ பூக்களை மழை சமயத்தில் தான் அது பூக்கும். அழகாக சின்ன பிள்ளையில் அதை கட்டி தலையில் வச்சுக்கிறது, அது மாதிரியெல்லாம் விளையாடுறது. இங்கிட்டு பாருங்கள் வேப்பமாக இருக்கேன். நானும் சோளை மாதிரி இருக்குது. சின்ன வீடு தான், சின்ன இடமா அக்காவோடு. நல்லா சோளை மாதிரி அழகாக இருக்குது அக்காவுக்கு தோட்டம். அவ்வளோதாங்க. இவனை தான் அக்காவோட தோட்டம் சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் சொல்லுக்கா. பாய்.